Hello my dear viewers, இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர் பை யூனியன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர் பை குரூப் பை நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இதை நான் செப்பரேட் வீடியோவாக போடவே வேணாம், போன வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கலாம். பட் இது இப்படி போட்டால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும் அப்படின்றதுனால தான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ ஆர்டர் பை நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அது போடுறது தான் ஆர்டர் பை, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த யூனியன் ஆல் அப்படின்ற இதில் எனக்கு வந்து கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் வரணும், ஏபிசிடிலேருந்து அது வரணும். ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது ஏபிசிடிலேருந்தே வரும், சரிங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டாக ஃப்ரம் ஸ்டாஃப்ஸுக்கு அப்புறமா ஆர்டர் பை 1 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெயிட், இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, 1 செகண்ட். யா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மிஸ்டேக்னு சொன்னது வந்து இந்த இடத்துல தெரியாதுன்னு நினச்சேன், பட் ஓகே தெரியுது. ரெக்கார்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் நான் என்ன போட்டுறேன், ஆர்டர் பை 1ன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். போட்டதுக்கு உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ பெருசு காட்டுது. ஸோ இதில் நீங்கள் அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிங்களா, KMPPPR, ஸோ எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. தட் இஸ் கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. இதுதான் ஆர்டர் பை, வேறு ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? ஸோ இது நான் வந்து தனி வீடியோ மேக் பண்ணியிருக்கவே வேண்டாம். பட் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தனித்தனியாக எல்லாத்துக்கும் வீடியோஸ் மேக் பண்ணுறேனே தவிர மிச்சபடி இதில் ரொம்ப கஷ்டமாக எதுவுமே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் லிமிட் ஹேண்டலிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.